Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புகழ்பெற்ற சுற்றுலா தளமாக விளங்கும் ஏற்காட்டில் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஏற்காடு, அதாவது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய ஏற்காட்டில் போதிய அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை இருந்த போதிலும் ஆனால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை. தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகளும் சனி ஞாயிறு உள்ள விசேஷ தினங்களில் லட்சக்கணக்கான பயணிகளோடு இங்கு படையெடுக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு தேவையான போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதுகுறித்து நம்மிடம் விளக்குவதற்காக ஏற்காட்டைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜெயந்தி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சொல்லுங்க மேடம், எந்த மாதிரி? சார் வணக்கம் சார். இப்போ ஏற்காடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏற்ற ஒரு எந்த ஒரு வசதிகளுமே இங்கே கிடையாது. எல்லா பக்கமும் வந்து அந்த சார்ஜஸ், நுழைவு கட்டணங்கள் அதிகமாக இருக்குதே தவிர அதுக்குண்டான எந்த ஒரு பயன்களும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே ஏற்காடு என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வெறும் குப்பை கூலமாக தான் இருக்குது. அப்போது ஏழைகளின் ஊட்டி மலையரசி அப்படின்ற ஏற்காடு போய் குப்பை ஏற்காடுன்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே இங்கே இருக்கிற நமக்கு ஒரு மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போதிய கழிப்பிட வசதிகள் கிடையாது. இப்போ பொதுமக்கள் வராங்க, பணம் இருக்கிறவங்க தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறாங்க. இல்லாத ஏழைகளுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒரு குடிதண்ணி வசதிகள் கிடையாதுங்க. இப்போ பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தேடி போகிற சூழ்நிலை இருக்குது. அங்கே போனோம்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கிடையாது. தண்ணி சோர்ஸ் இல்லை. பார்க்கும் போதே முகம் சுழிச்சிட்டு வெளியில வர மாதிரி இருக்குது. இப்போ ஜென்ட்ஸ் கூட பரவாயில்ல, அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. லேடிஸு இந்த காலேஜ் பிள்ளைங்களை வந்தால் ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குது. அதை நீங்கள் இப்போ வர வழியில கண்கூட பார்த்துருக்கலாம். இதை நான் சொல்லணுன்றது கிடையாது, கண்கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா தலத்தில் எங்கே பார்த்தாலும் நாய் மேய்ஞ்சிட்டு இருக்கிறது, மாடுகள் எங்கே பார்த்தாலும் மாடுகள் தொல்லை. இப்போ ஏற்காட்டிலே ஒரு 2-3 ஆக்சிடென்ட் கூட இந்த மாடுனால ஆகியிருக்குது. நம்ம பல தடவை வந்து இப்போ வீடியோ கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பத்திரிகை செய்தி வந்தும் கூட இன்னும் அந்த மாட்டுக்குண்டான எந்த நடவடிக்கைகளுமே இன்னும் எடுக்கலைங்க. இதெல்லாம் மாறணும், ஏற்காடு நல்லா இருக்கணும் நம்மளுக்கு ஆசை. நீங்க கேக்குறீங்க, நமக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம சொல்லியிருக்கோம் சார். நன்றி. அதாவது வந்து ஏற்காடு வந்து சுற்றுலா பயணிகள் வருகையை பொறுத்தான் ஏற்காடுடைய வாழ்வாதாரமே அமையும், அது எங்களுடைய வாழ்வாதாரம் அமையும் என்று சொல்கிறார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர், அதாவது இந்த துறையை கையில் வைத்திருக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சொந்த மாவட்டமான ஏற்காட்டை அவர் கவனிக்கவில்லை என்பதே பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஏற்காட்டை கவனிக்க முடியாத சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்ற சுற்றுலாத்துறை எப்படி மேம்படுத்துவார் என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன். Omax, Vest and Briefs.